வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சனில் இப்போ ஒரு புதுமையான ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். இது நாங்கள் செஞ்ச கிரேவி இல்லை. எங்கள் வீட்டில் கல்யாண நாள்னால எங்கள் வீட்டிலேருந்து பாம்பேலேருந்து ஒரு மாமி வந்தாங்க. அந்த மாமி பாம்பேல இதை தான் செய்வாங்களாம். இதை 3 வேளைக்கு அவங்க வச்சுப்பாங்களாம். இந்த கிரேவி நம்ம எப்படி செய்யுதுன்றதை பார்க்குறோம். இப்போ இந்த பாம்பே குருமாவுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு 1 தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1, வெங்காயம் 1, நல்லா பெருசு பெருசாக 1, கேரட்டும் அதே மாதிரி பெரிய கேரட் 1, அதையும் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது பாருங்க, இந்த மாதிரி பச்சை பட்டாணியை முளை கட்டி வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழம், ஒரு துண்டு இஞ்சி. இப்போ பாருங்களேன், இந்த மிக்சியில் ஒரு 1/4 முடி தேங்காய் தான். அந்த 1/4 முடி தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. மிளகா இந்த மாதிரி மிளகாவை அப்படியே போட்டுட்டாங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிட போகிறாங்க. அவங்க தாளிப்பே கிடையாது, எல்லாமே அரைச்சிடுறாங்க. இந்த பாருங்க, உடச்சக்கல்ல கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக 1 ஸ்பூன் உடச்சக்கல்ல, ஒரு 1/4 முடி தேங்காய், உடச்சக்கல்ல, 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, தோல் சீவின இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே மிக்சில அரைச்சிடுறாங்க. பச்சை மிளகாய் ஒரு 4-5, காஞ்ச மிளகாவும் வைக்கிறாங்க, பச்சை மிளகாவும் வைக்கிறாங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் அரைச்சி நம்ம விழுதாத்துக்கு போறோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் 4, காஞ்ச மிளகாய் 4. இப்போ பாருங்க, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் மிக்சியில் போட்டு அடிச்சிட போறாங்க. வெங்காயம் கூட நம்ம எண்ணெயில வதக்க போறதில்ல, அதையும் அவங்க அரைச்சிடுறாங்க. பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் நல்லா அரைச்சிடுறாங்க மிக்சியில. இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த கூட்டு மாவே. இப்போ எல்லாத்தையும் அரைச்சதுனால வேலை சீக்கிரம் மிச்சமாயிடும். இப்போ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊத்திட்டு வெறும் பட்டை மட்டும் தாளிக்கிறாங்க. நம்ம பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் தாளிப்போம். அவங்க எதுவுமே தாளிக்கல, எல்லாமே அரைச்சதுனால இப்ப 2 விழுதியும் வச்சு நல்லா எண்ணெயில வதக்க போறாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே அரைச்சிடுறாங்க அவங்க. இந்த பாம்பே குருமா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. எங்க வீட்டுல எல்லாருமே சப்பாத்தி, எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாங்க. அவங்களே எங்களுக்கு சப்பாத்தியே செஞ்சு கொடுத்தாங்க, குருமாவும் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த பாருங்க, இந்த கிரேவியை போட்டு நல்லா வதக்கிடுறாங்க, இந்த அரைச்ச கிரேவியை. இது கூட இந்த வதங்கத்துக்கு கொஞ்சம் உப்பு போடுறாங்க, தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டு நல்லா வதக்குறாங்க. இப்போ குட்டி குட்டி மீல் மேக்கர் இருக்கு பாருங்க, அது நல்லா சுடுதண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு பக்கம் வச்சிருக்கோம். இது எண்ணெய் பிரிய வர வரையும் வதக்குறாங்க. அந்த மாமி செஞ்ச இந்த குருமா ரொம்ப சூப்பரா இருந்தது. கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூளை போட்டாங்க. இந்த பாருங்க, எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இந்த இதுவை வதக்கினாங்க, அரைச்ச விழுது. இப்போ அந்த விழுதுலயே கேரட், பெரிய கேரட் 1, பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி இதையும் இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பொடியா கூட கட் பண்ணல, பெருசு பெருசாவே கட் பண்ணாங்க. இப்போ எல்லா காயம் போட்டு நல்லா வதக்குறாங்க. உப்பு காரெல்லாம் உள்ள இறங்கணுன்றதுக்காக மறுபடியும் அந்த கிரேவியில இந்த காயை வதக்குறாங்க.
நல்லா சுருள இந்த வதக்க தான் இந்த டேஸ்ட் அவ்வளோ ஜோரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப பாருங்க, இது கலர் வரணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன்ல கொஞ்சமா மிளகாய் தூள். ஏன்னா நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதனால கலருக்காக தான் இந்த மிளகாய் தூள். அவங்க தேங்காய் கூட நிறைய எடுத்துக்கல, கொஞ்சம் 1/4 முடி தேங்காய் தான் போட்டாங்க. அந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச கிரேவியே நிறைய வந்துச்சு உங்களுக்கு. நிறைய பேருக்கு தேங்காய் பிடிக்காதுன்றவங்க இந்த குருமா நல்லா செய்யலாம். இப்போ பச்சை பட்டாணி இந்த மாதிரி முளை வர வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்ன்றதுனால இந்த மாதிரி முளை வறந்த பச்சை பட்டாணியே கொடுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி இந்த குருமால போட்டாங்க. நாங்க இந்த கிரேவியை செஞ்சிட்டோம்னா இதையே வச்சுட்டு 2 வேளை கூட இஷ்டமா சப்பாத்தி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாருங்க, மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில போட்டு நல்லா 4 தடவை கழுவிட்டாங்க. இப்போ மீல் மேக்கரையும் போட்டுட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் சர்க்கரை, அந்த ஸ்வீட்னஸ் வரதுக்காக அவங்க சர்க்கரை போட்டாங்க. உங்களுக்கு பிடிக்கனா போடுங்க, பிடிக்காதுன்னா விட்டுடுங்க. ஆனா அந்த சர்க்கரையே எங்களுக்கு தெரியல, எல்லாமே கலந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த குருமா. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே திருப்பியே வதக்கிட்டாங்க. இப்போ அந்த மிக்ஸி கவுன தண்ணியும் ஊத்திட்டாங்க. ரொம்ப அவங்க தண்ணி ஊத்தல, திக்கா இந்த கிரேவியை செஞ்சாங்க. பாருங்க, இவ்வளவுதான் தண்ணி இந்த குருமாக்கு. பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கும் போது குக்கரை மூடிட்டு ஸ்டிம்ல வச்சுட்டாங்க ஸ்டவ்வை. ஒரே விசில் தான், உடனே எடுத்துட்டோம். காய் நல்லா வதக்கத்திலே வெந்து போச்சு. இப்ப பாருங்க, விசில் எடுத்துட்டோம். இந்த மாதிரி திக்காதான் இருக்கணுமா இந்த குருமா. 1 கப்பு இந்த கிரேவி வச்சுட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்டாவே போதும், வயிறு ஃபுல்லாயிடும், ஃபில்லிங்கா இருக்கும் அன்னைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இப்ப சப்பாத்தி இதை பாருங்க, இந்த மாதிரி அவங்க எண்ணெய் போடாம உள்ள நெய் போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு அழுத்தி அழுத்தி எடுக்கிறாங்க. அது நல்லா பொங்கி வருது. இந்த சப்பாத்தி நல்லா சாப்பிட்டா இருந்தது. இது மதியம் வரையும் நல்லாவே சாப்பிட்டாவே இருந்தது சப்பாத்தி. பாருங்க, இந்த மாதிரி துணி வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி எடுக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே தோசை புட்டு சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தி. இப்ப இந்த கிரேவிக்கு கொஞ்சம் லெமன், சூப்பரான குருமா ரெடி. தேங்க்யூ.